வணக்கம். உங்களை வேதியியல் தமிழிற்கு வரவேற்கிறேன். இந்த கெமிஸ்ட்ரி 24x7 நெடுந்தொடர்ல நம்ம முந்தைய போட்டித் தேர்வு வினாக்களை ஒவ்வொன்றா பார்த்துக்கிட்டே வர்றோம். அந்த வகையில் நம்ம இன்னைக்கு ஒரு ப்ராப்ளத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதற்கு முன்னதாக நம்ம சேனலுக்கு யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க இன்னைக்கு என்ன ப்ராப்ளம்னு சொல்லி பார்க்கலாம். இந்த கேள்வி வந்து யுனிவர்சிட்டி ஆஃப் ஹைதராபாத் எம்எஸ்சி என்ட்ரன்ஸ் எக்ஸாம் 2020ஆம் ஆண்டு கேட்கப்பட்ட கேள்வி. இந்த கேள்வியின்படி இந்த சப்ஸ்ட்ரேட் மீத்தாக்சைடு பேஸ் மற்றும் மெத்தனால் முன்னிலையில் வினைபுரியும் பொழுது உங்களுக்கு எக்ஸ் அப்படிங்கிற ஒரு ப்ராடக்டை கொடுக்குது. அதே வேளையில் இந்த சப்ஸ்ட்ரேட் எல்டிஏ கூட வினைபுரியும் பொழுது உங்களுக்கு ஒய் அப்படிங்கிற ஒரு ப்ராடக்டை கொடுக்குது. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. வாங்க எது சரியானதுன்னு நம்ம சேர்ந்து கண்டுபிடிக்கலாம். ஸோ முதல்ல பார்க்க வேண்டியது மீத்தாக்சைடு பேஸ் கூட எப்படி வினைபுரிய போகுது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆக்டிவ் மெத்திலின் இந்த இடத்துல 3 அசிட்டிக் புரோட்டான் இருக்கு. அதே போலவே இதுவும் ஆக்டிவ் பொசிஷன் தான். இங்கே ஒரு அசிட்டிக் புரோட்டான் இருக்கு. இப்போ நீங்கள் மீத்தாக்சைடு பேஸ் பயன்படுத்துகிறப்ப என்ன பண்ணும், இங்கவும் எடுக்கலாம், அதே வேளையில் இங்கேயும் எடுக்கலாம். ஸோ இதனோட முடிவில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 வகையான ஈன்லைட் அயான் ஜெனரேட் ஆகலாம். ஸோ ஒன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா புரோட்டான் இந்த இடத்துல எடுக்கப்பட்டிருக்கு. அப்படி எடுக்கப்படும் பொழுது உங்களுக்கு இந்த ஈன்லைட் அயான் கிடைக்கும். அதே போலவே இந்த இடத்துல உங்களுக்கு புரோட்டானை எடுத்துச்சு அப்படின்னா உங்களுக்கு இந்த ஈன்லைட் அயான் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இதில் ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா தெர்மோடைனாமிக்கலி ஸ்டேபிள் ஈனலைட், இரண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா கைனட்டிக் ஈனலைட். ஸோ இந்த கண்டிஷனில் இந்த பேஸ் நம்ம பயன்படுத்துகிறப்ப நமக்கு மேஜராக தெர்மோடைனாமிக் ஈனலைட் தான் கிடைக்கும். ஏன் தெர்மோடைனாமிக்கலி ஸ்டேபிள் ஈனலைட் கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த அல்கீன் வந்து மோர் ஸ்டேபிள். ஸோ இதனோட அடிப்படையில் தெர்மோடைனாமிக்கலி ஸ்டேபிள் ஈனலைட் வந்து உங்களுக்கு ப்ரிடாமினண்ட்டாக இந்த கண்டிஷனில் ஃபார்ம் ஆகும். இதை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கணும். இதற்கு பார்த்தீங்க அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய டெம்பரேச்சரை வந்து பார்க்கணும். இந்த டெம்பரேச்சர் வந்து நியர் ரூம் டெம்பரேச்சர் அல்லது அதற்கு அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு எப்பவுமே தெர்மோடைனாமிக்கலி ஸ்டேபிள் ஈனலைட் கிடைக்கும். இது ஒன்று. அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேஸ் என்ன மாதிரி பேஸ் இங்கே கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கணும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சோடியம் ஹைட்ராக்சைடு அல்லது மீத்தாக்சைடு டைப் ஆஃப் த பேஸ் கொடுத்தாங்க அப்படின்னா உங்களுக்கு தெர்மோடைனாமிக்கலி ஸ்டேபிள் ஈன்லெட் அயன் தான் உங்களுக்கு மேஜராக கிடைக்கும். சரிங்களா? ஸோ இந்த கண்டிஷனில் நமக்கு என்ன கிடைக்கும், தெர்மோடைனாமிக்கலி ஸ்டேபிள் ஈன்லெட் தான் கிடைக்கும். ஸோ அந்த கண்டிஷனில் அடுத்து என்ன நடக்குதுன்னு பாருங்க. ஸோ உங்களுக்கு இன்ட்ரா மாலிகுலர் அல்கலைஷன் வந்து உங்களுக்கு நடக்குது. ஸோ இங்கே இருக்கக்கூடிய எலக்ட்ரான் இங்கே வருது. இந்த எலக்ட்ரான்கள் இங்கே இருக்கக்கூடிய கார்பனை தாக்கும் பொழுது பிஆர் மைனஸை வெளித்தள்ளி உங்களுக்கு இந்த ப்ராடக்ட் வந்து உங்களுக்கு கிடைக்குது. சரிங்களா? ஸோ அடுத்த கண்டிஷன் என்னன்னு பாருங்க, எல்டிஏ கூட வினைபுரிகிறது. எல்டிஏ பற்றி நம்ம சேனலில் ஏற்கனவே வந்து விரிவாக நம்ம விவாதிச்சிருக்கோம். யாரும் பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கு, பாருங்க. ஸோ எல்டிஏ வந்து ஒரு நான் நியூக்ளியோஃபிலிக் ஸ்டெரிக்கலி ஹிண்டட் ஸ்ட்ராங் பேஸ். இது பொதுவாக லெஸ் ஹிண்டட் அசிட்டிக் சைட்டில் இருக்கக்கூடிய புரோட்டான்களை எடுக்கும். இன்னும் குறிப்பாக சொல்ல போனோம் அப்படின்னா இதை ஒரு ஈன்லைட் அயான் ஜெனரேட் பண்ணுவதற்கு வெகுவாக பயன்படுத்துவாங்க. ஸோ நம்ம கண்டிஷனை பாருங்க, இந்த சப்ஸ்ட்ரேட்ல எல்டிஏ பயன்படுத்துகிறப்ப எங்கேருந்து புரோட்டானை எடுக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ஸோ ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி இங்கேருந்தும் புரோட்டானை எடுக்கலாம், இங்கேருந்து எடுக்கலாம். பட் எல்டிஏ வந்து ஸ்டெரிக்கலி ஹிண்டட் பேஸ் அப்படிங்கிறப்ப இந்த பொசிஷன்ல இருந்து புரோட்டானை எடுக்கக்கூடியது மிகவும் கடினமான ஒரு விஷயம். சரிங்களா? அப்போ என்ன நடக்கும், இங்கே இருக்கக்கூடிய புரோட்டானை மட்டும்தான் அது எடுக்கும். எடுத்து உங்களுக்கு என்ன கிடைக்கும், கைனட்டிக்கலி ஸ்டேபிள் ஈன்லெட் அயானா ஜெனரேட் ஆகும். அதே வேளையில் தெர்மோடைனாமிக்கலி ஸ்டேபிள் ஈன்லெட் அயான் வந்து உங்களுக்கு ஜெனரேட் பண்ணாது. சரிங்களா? ஸோ இதனோட முடிவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கைனட்டிக் ஈன்லெட் ஜெனரேட் ஆன பிறகு உங்களுக்கு இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ராமாலிகுலர் அல்கலைஷன் ரியாக்ஷன் நடக்குது. எப்படின்னு பாருங்க, இந்த எலக்ட்ரான்கள் இங்கே வருது, இந்த எலக்ட்ரான்கள் இங்கே இருக்கக்கூடிய கார்பனை தாக்குது. இதனோட முடிவில் பிஆர் மைனஸ் வெளித்தள்ளப்பட்டு உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு கீட்டோன் வந்து உங்களுக்கு ப்ராடக்டாக கிடைக்குது. இதுவரைக்கும் நம்ம விவாதிச்சபடி பார்த்தோம் அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய விடைகளில் மிகவும் சரியான விடை வந்து சி தான். இந்த கேள்வி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இதை போன்ற நிறைய கேள்விகள் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா நம்ம வேதியியல் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.
மீண்டும் இன்னொரு வினையில் சந்திக்கும் வரை நன்றி நண்பர்களே.